Hi students, this is Karthika from Sri Sai Munis TNPC Academy. நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி கொண்டு போகிறோம் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். சரியா, இது வந்து குரூப் ஃபோருக்கான சிலபஸ்ஸு. இந்த சிலபஸை வந்துட்டு நீங்கள் நெட்லேருந்து கூகுள் அது டிஎன்பிசி வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஆனால் டவுன்லோட் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் ஒரு நோட் எடுத்து ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி வைக்கிறது தான் எப்போயுமே பெஸ்ட்டு. ஓகேவா, என்னென்ன யூனிட் வருது அப்படின்றது உங்களுக்கு எழுதும் போதே நீங்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது என்னைக்காவது பார்க்குற மாதிரி இருக்கும். அது அந்தளவுக்கு எப்போயுமே நான் சொல்கிற என்னோடய வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே ஒரு நோட் போட்டுருங்க. அந்த நோட்டில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கான சிலபஸ் கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா, அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். சரியாப்பா, சரி ஓகே. இது வந்துட்டு குரூப் 4க்கான சிலபஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் வந்துட்டு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 6th to 12th வரையிலும்பா, 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைனாக படித்து தான் ஆகணும். நியூ புக் மட்டும் கிடையாது, ஓல்டு புக்கும் தான் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா ஓல்டு புக்கில் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா லைட்டாக ரிவைஸ் பண்ணால் போதும். இல்லை ஏன்னா எனக்கு வந்து ஓல்டு புக் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் நியூ புக்கும் நடத்த தான் போகிறேன், ஓல்டு புக்கையும் நடத்த தான் போகிறேன். சரியா, நம்மளுக்கு ஸோ வந்துட்டு அதை பற்றி நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். என்ன அப்படின்னா, நீங்கள் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்பயுமே நான் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் போட்டு நோட்டில் எழுதி வைங்க. சரியா, அதுதான் உங்களுக்கு வந்து எப்பயும் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களை நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க, எந்த இதில் உட்காந்து நீங்கள் இதில் எழுதுனீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல தெரியும். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் வந்து பார்க்க போகிறோம். தமிழோட சிலபஸ் இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்கப்பா. ஒன்று வந்துட்டு பகுதி ஆ, அது வந்து இலக்கணம். செகண்ட் ஒன்று வந்துட்டு அது வந்து செகண்ட் ஒன்று வந்துட்டு இலக்கியம் தொடர்பாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த மாதிரி இருக்கும். சரியா, இப்போது பாருங்கள். இப்போ பகுதி ஆ வந்து பொருத்துதல். ஓகேவா, பகுதி ஆ வந்து பொருத்துதல். இந்த பொருத்துதலில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இலக்கணம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இலக்கணம்லாம் ரொம்ப டஃப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷை வந்து கம்பேர் பண்ணும்போது, அந்த கிராமரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா, சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரோமனில் என்ன இருக்குது அப்படின்னா, பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர். இந்த நூலாசிரியர் எல்லாமே நீங்கள் செயலில் நூல் வழியில் படிப்பீங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது அப்படியே இங்கே வரும். சரியா, அது நம்ம உள்ளே வந்துட்டு புக்கில் படிக்கும்போது எப்படி படிக்கணும், இல்லை இண்டிவிஜுவலாக எப்படியெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரியா, அடுத்து வந்து தொடர்பும் அறிதல். இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இது எந்த மாதிரி அப்படின்னா, புறநானூற்றில் வந்துட்டு ஒரு மேற்கோள் இருக்கும், அகநானூரில் ஒரு மேற்கோள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி அந்த நூல் வந்து எந்த நூலில் அந்த சொன்னது வந்துட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறு. சொன்னது யார் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார். ஸோ அதை வந்து கேட்பாங்க, ஒரு கணியன் பூங்குன்றனார் கூற்று என்னன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற வந்து எந்த நூலில் இடம்பெற்றது, யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வர்றது தான் செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன்று ரொம்ப ஈஸி தான், பிரித்தெழுக. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புணர்ச்சி சம்மந்தமாக இருக்கும். புணர்ச்சி விதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 தோன்றல், திரிதல், கெடுதல், விகார புணர்ச்சி, அந்த மாதிரி வந்துட்டு இந்த புணர்ச்சி விதிகளை சொல்கிறது வந்து பிரித்தெழுதுக வரும். அடுத்து வந்து எதிர்ச்சொல்லை தேர்வு செய்தல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பிழை திருத்தத்துக்கு கீழே வரும். ஓகேவா, அடுத்து 7th ஒன்று என்ன அப்படின்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து எழுதுங்க அப்படின்றது. இது வந்து இப்போ நம்மளோட ஓல்டு புக்கில் கூட கிடையாது. இப்போ நியூ புக்கில் வந்துட்டு ஒவ்வொரு இயல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பின்னாடியுமே நம்மளுக்கு வந்து கலை சொற்கள் அறிகனே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாக் வைஸ் அப்படின்னா கடிகார சுற்று, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா எதிர் கடிகார சுற்று, இந்த மாதிரி இது எல்லாம் தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை படித்தாலே உங்களுக்கு போதும். ஓகேவா, அடுத்து வந்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்தல். இது வந்து மயங்கொலி பிழைகள் சொல்கிறோம்ல,
அந்த லா வரிசை ரா வரிசை அந்த மாதிரி அந்த சவுண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்றது. ஓரெழுத்து ஒரு மொழி இது வந்து நம்மளுக்கு புக்கில் இருக்குது. 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்குது. அது அந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அடுத்து வேர் சொல்லை தெரிவு செய்கள், இது வந்து ஈஸி தான், இது ஃபுல்லாகவே கிராமர் தான். அடுத்து வேர் சொல்லை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் படி அப்படின்றது வந்து ஒரு வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதாவது வினை முற்றா மாற்றணும், வினை எச்சமாக மாற்றணும், வினையாளனையும் பெயர் தென் தொழிற்பெயராக உருவாக்கல் அப்படின்ற மாதிரி மாற்ற சொல்லுவாங்க. தெரியல படி அப்படின்னா வினைமுற்றுனா படித்தான், வினை எச்சம்னா படித்து, வினையாளனையும் பெயர்னா படித்தவர். அடுத்து தொழிற்பெயர்னா படித்தல், அந்த அல் விகுதி வருதுல, ஸோ இது வந்து தொழிற்பெயர் உருவாக்குறது. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், அகர வரிசைப்படி அந்த இருக்குல்ல அதை மாதிரி நம்ம வந்துட்டு அந்த வேர்ட்ஸை வந்துட்டு கரெக்டாக ஆர்டர் வைக்கணும். ஓகேவா. அடுத்து வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், அதாவது அந்த வேர்ட்ஸை வந்துட்டு மிக்சடாக கொடுத்துருவாங்க மாற்றி. ஓகேவா. அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தில் வந்து நீங்கள் நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா. அடுத்து வந்து பெயர் சொல்லின் வகையறிதல், பெயர் சொல் வந்து மொத்தம் 6 இருக்கும், அது என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்துட்டு இலக்கண குறிப்பிடுதல், அது நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் இருக்குது, நம்மளுக்கு ஈஸியாகவே அது பண்பு தொகைனா என்ன மாதிரி இருக்கும், வினைத்தொகை, அதுக்கு எல்லாமே நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இலக்கண குறிப்பிடுதல் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேணாம், அதுக்கு நான் வந்து நல்ல வீடியோ வந்து டீச் பண்ணி போடுறேன். ஓகேவா. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், அதுவுமே ஈஸி தான். இது விடைக்கேற்ற வினா வந்து நம்ம அதாவது விடை கொடுத்துருவாங்க, அதுக்கான கொஸ்டினை வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ நோ ப்ராப்ளம், அதுவும் பண்ணிடலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், அது வந்துட்டு வினா வாக்கியமா, வாக்கியங்களின் வகைகள் இருக்குது, அதில் வந்து என்ன செய்தி வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா, வினா வாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து வந்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை இதுக்கு ஃபுல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே இந்த 1 2 3 இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுத்து சூப்பராக உங்களுக்கு வாங்க வைக்கிறதுக்கு நான் முழு பொறுப்பு. ஓகேவா. நீங்கள் மட்டும் நான் சொல்கிறத டெய்லி கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே வாங்க, மற்றபடி எல்லாமே மார்க் வாங்குறது என்னோட பொறுப்பு. நீங்கள் மட்டும் உங்களோட வேலை வந்துட்டு நான் சொல்கிற திங்ஸை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி எழுதிட்டு வரணும். எழுதிட்டு வந்துட்டு சொல்கிற டைமுக்கு வந்து டெஸ்ட் எழுதணும், படிக்கணும். சரியா. மார்க் மற்றபடி கஷ்டம் டஃப்பு இலக்கணம் வராது, மேக்ஸ் வராது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்கவே வேணாம். இவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் டீச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்து வந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உள்ளங்கனி நெல்லிக்கனி போல், அது வந்துட்டு ஒரு உவமை. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு பொருளையுமே அதை பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதேமாதிரி பசுமர தாணி போல் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேயும் ஒன்றை வந்து பார்த்து படிச்சுட்டோம் அப்படின்னா, அதனால தான் சின்ன வயசில் நம்ம படிக்கணுன்றது, படிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா நம்ம மனசில் வந்துட்டு பதிஞ்சு நின்றுக்கும். அந்த மாதிரி உவமையை விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை நம்ம எழுதணும். அடுத்து வந்து எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். நம்மளுக்கு என்ன செய்யணும், எதுகை அப்படின்னா செகண்ட் லெட்டர் வந்துட்டு சேமாக இருக்கணும், மோனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் சேமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது மட்டும் தான் சரி, அது கரெக்டு தான். பட் வந்துட்டு அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டு சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. பொழிப்பு மோனை, ஒருகு, கூழு, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், சரியா, இந்த மாதிரி ஒரு 8 இருக்குது. சரியா, 8 இயைபு தொடைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும், அதை நான் டீச் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா. அடுத்து லாஸ்ட் ஒன் வந்துட்டு பழமொழிகள். இந்த 21 டாபிக் இருக்குல்ல, இந்த 21 டாப்பிக்குமே கம்ஸ் அண்டர் பகுதி ஆ, இலக்கணத்துக்குள்ளே வரும். ஓகேவா. அடுத்து என்ன அப்படின்னா இலக்கியத்துக்குள்ளே வாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கியம் ஓரியன்டாக இருக்கும். இலக்கியம் அப்படின்னா நம்ம நூல்வெளி, யார் எந்த நூலை எழுதுனாங்க, அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்றது எல்லாமே இந்த இலக்கியம் பார்ட்டுக்குள்ளே தான் வரும். இதில் தான் நம்மளுக்கு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், நீங்கள் ஸ்டடி பண்ணுறதும் அதிகமாக இருக்கும், படிச்சிடலாம். திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், அதாவது நம்மளுக்கு வந்து 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த 25 அதிகாரம் மட்டும் தெளிவாக தரோவாக படிச்சுக்குவோம். சரியா. நான் உங்களுக்கு தமிழ் நடத்தும் போதே உங்களுக்கு இடையில என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஒன்லைனர் டெய்லி டெஸ்ட் கொடுக்குறேன் இல்லைடா, அது டெய்லி டெஸ்ட் கொடுக்கும்போதே ஒரு திருக்குறள், ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் இல்லைன்னா 2 திருக்குறள், ஓகேவா, 2 திருக்குறள் அதோட கருத்தோடு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். டெய்லி ஒரு 2 திருக்குறள் போதும். ஓகேவா. 2 திருக்குறள், அதுக்கான பொருள் என்ன, அதில் என்ன அணி பயின்று வருது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். அதையும் நீங்கள் தனியாக நோட் போட்டு, ஏன்னா 25 அதிகாரத்துக்குள்ளே தான் நம்மளுக்கு யூனிட் 8லேயும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ வந்து நீ தமிழ் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அஸ் வெல் அஸ் இந்த யூனிட் 8லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் திருக்குறள்லேருந்து கேட்குறாங்க, திருக்குறள் தமிழ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு உனக்கு 120 வரைக்கும் நீ தமிழ் மட்டும் தரவாக படிச்சுட்டு அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி நீ வாங்கிடலாம். அடுத்து மேக்ஸு, அடுத்து தான் ஜிகே. ஓகேவா. ஸோ வந்து தமிழுக்கு வந்துட்டு அதிக இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்.
ஓகேவா? அடுத்து பாருங்கள், அது என்ன அந்த 25 அதிகாரம் அப்படின்னா அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, பொருள் செயல் வகை, வினைத்திட்டம், இனியவை கூறல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல் வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு. இந்த 25 அதிகாரம் நம்ம படித்தா போதும். அடுத்து அறநூல்கள் அப்படின்னா என்னென்னப்பா நம்மளுக்கு தெரிஞ்சது. அறநூல்களில் நாலடியார், நான்மடி கடிகை, பழமொழி நாடலு, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா நாற்பது, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். அடுத்து 10 பாட்டு வரும், 8 தொகை, இதை அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து கம்பராமாயணம், ராவண காவியம், இந்த மாதிரி நூல்கள் வரும். அடுத்து புறநானூறு, இது ஃபுல்லாமே 8 தொகை சம்மந்தமான நூல்கள். இதில் 8 தொகை இருக்கும். அடுத்து 10 பாட்டு பாடல்களும் நம்ம இதில் படிப்போம். சரியா? சிலப்பதிகாரம், ஐம்பெருங்காப்பியங்கள் தொடர்பான செய்திகள், அதோட மேற்கோள்கள், ஐஞ்சிறுகாப்பியங்களான தொடர்பான செய்திகள், அதோட மேற்கோள்கள் எல்லாம் படிப்போம். அடுத்து பெரிய புராணம், சைவ நூல்கள் சொல்லுவோம்ல, சைவ நூல்கள், வைணவ நூல்கள். அதில் சைவ நூல்கள் வந்து பெரிய புராணம், நாலாய திவ்ய பிரபந்தம், திருவுடையார் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள் எல்லாம் எங்கே இருந்து வரும் அப்படின்னா இந்த பெரிய புராணத்தில் வரும். அடுத்து சிற்றிலக்கியங்கள் வந்து 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு இது மட்டும் படித்தா போதும். புக்ஸ்லேயே தேவையான அளவுக்கு அதிகமாகவே நம்ம படிச்சிடும். திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடு தூது, நந்தி கலமகம், முக்கூடற்பள்ளு, காவடி செந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் உள்ள தொடர்பான செய்திகள். இது வந்து மேக்ஸிமம் புக்கில் வந்துடும். இல்லை அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும், ஒரு மார்க் கூட நம்மளை விட்டு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு டீச் பண்ணி தர்றேன். ஓகேவா? மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டுற மொழிதல், காலமேக புலவர் எழுதுனது, அழகிய சொக்கநாத தொடர்பான செய்திகள் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் வந்து நான் படிக்கணும். இதுக்குமே நான் ஒன்லைனர் மாதிரி நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு டீச் பண்ணிடுறேன். டீச் பண்ணிட்டு ஒன்லைனர் மாதிரி கொடுத்துட்றேன். அதை மட்டும் நீங்கள் படிங்க. ஓகேவா? புக்கில் தமிழ் புக்கில் நம்ம ஸ்கூல் புக் இருக்குல்ல, இந்த ஸ்கூல் புக்கில் படிங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அது எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நான் அதை உங்களுக்கு ஒன்லைனராகவே நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஆனால் ஒன்லைனராக கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டில் எழுதுறீங்க. ஓகேவா? மேம் பிடிஎஃப் கொடுங்க மேம் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து கேட்காதீங்க. பிடிஎஃப் எப்போ தேவைப்படும் அப்படின்னா லாஸ்ட்டில் 1 மந்த்து தான் எக்ஸாமுக்கு இருக்குது, அந்த 1 மந்தில் என்னால் எழுதிவெல்லாம் படிக்க முடியாது அப்படின்றவங்க மட்டும் பிடிஎஃப் கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம 2025 சரியா? நம்மளுக்கு இன்னும் அந்த ஜான்வரி 2025 தான் ஆனுவல் பிளான் விட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு 4 மந்த் சாலிடாக இருக்குது. சாரி 4 மந்த் இருக்குது. அந்த 4 மந்த் நீங்கள் எவ்வளோ நிதானமாக படித்தாலும், நோட்ஸ் போட்டு டெய்லி படித்தாலுமே நம்ம தாராளமாக நம்மளால் வந்துட்டு தமிழை மேக்ஸையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால வந்துட்டு தயவுசெய்து ரிட்டன் ஃபார்மேட்டில் நோட்டு போட்டு எழுதுங்க. சரியா? அந்த நோட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன நோட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நோட்டோட ரேட் வந்து 163 to 150 இருக்கும். ஒரே நோட்டாக இருக்கும். நல்ல திக்காக இருக்கும். அது வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி பேப்பர்ஸ் எல்லாம் பிய்யாது, அது கிழிஞ்சு போகாது. ஸோ அந்த மாதிரி நோட்டு வந்து கண்டிப்பாக வந்து சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். சரி, அந்த மாதிரி நோட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து டேர் ஆகாது. நீங்கள் லைஃப் லாங் வந்துட்டு நீங்கள் லைஃப் லாங் படித்து நீங்கள் முடித்தாலுமே கூட உங்களோட அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அதை நோட்ஸாக வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு அது வந்துட்டு அந்த நோட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ்மேட்லேயே இருக்குது. சரியா? அந்த நோட்டை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. நான் வந்துட்டு மதுரை ஆனந்தா மெட்டல்ஸில் வந்துட்டு இந்த நோட்டு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த நோட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நோட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா அந்த தமிழ் அந்த நோட்டு 1ல் முடிஞ்சிடணும். மேக்ஸ் அப்படின்னா அந்த நோட்டு அந்தளவுக்கு அது நல்லா திக்காக இருக்கும். ஓகேவா? அந்த நோட்டு ஒரு நோட்டு என்ன நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் போனாலும் நீ 10,000 20,000 பே பண்ணணும். நீ உனக்கு ஒரே செலவு நோட்டு வாங்குறது மட்டும்தான். அதுக்கு நம்மளால் செலவு பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த 2 மாதத்துக்கு 2 நோட்டு தான். 150 300 தான். 300க்கு 2 நோட்டை வாங்கி தயவுசெய்து அப்படியே நோட் பண்ணி எழுதிட்டு வாங்க. சரியா? இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அந்த சிலபஸை ஃபுல்லாக ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பாரதியார் பற்றினது, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகர் தொடர்பான செய்திகள் இது எல்லாமே இங்கே வரும்.
ஓகேவா. மரபு கவிதை முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவங்க தொடர்பான செய்திகள் வந்து இது வந்து ஆல்ரெடி புக்லேயே எல்லாமே கொடுத்துட்றாங்க. எக்ஸ்ட்ராவும் 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நோட்ஸாக கண்டிப்பாக நான் புக்கை ரெஃபர் பண்ணி மற்ற புக்ஸ் எக்ஸ்ட்ரா புக்ஸை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா. ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஓகேவா. அந்த படிக்கிறத மட்டும் கரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் வந்து நான் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன். சரியா. படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து புது கவிதை சம்மந்தமான யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி, சிசு செல்லப்பா, தரமு சிவராமு, பசுவையா, மீனாட்சி, மணி, சிற்பி, மேத்தா, ஈரோடு, தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன் தொடர்பான செய்திகள் அவங்க சொன்ன மேற்கோள்கள் சிறப்பு தொடர்கள் எல்லாமே இங்கே தான் வரும். அடுத்து வந்து தமிழோட கடித இலக்கியம் அப்படின்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்? ஆனந்தரங்கர் தான். படித்தவங்களுக்கு தெரியும். இல்லை புதுசாக அப்போ தான் படிக்கிறவன்றவங்க நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை படிச்சுக்கலாம். சரியா. அவங்க வந்து ஆனந்தரங்கர் குறிப்பு தான் தமிழ் இலக்கியம். அதுலேயே வந்துட்டு ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு வரதராசனார், பேரறிஞர் அண்ணா அவங்கெல்லாம் என்ன மாதிரியான கடித இலக்கியங்கள் எழுதினாங்க அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நிகழ்கலை அப்படின்னா நாட்டுப்புற கலை சம்மந்தமானது. தமிழில் சிறுகதைகள் தலைப்பு அப்படின்றது எங்குது. அடுத்து வந்து கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள் எல்லாம் இங்கே வரும். தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இது எல்லாம் இங்கே வரும். ஓகேவா. இது வந்து மறைமலையடிகள் இப்போ 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் கவிஞர்கள் இருக்காங்களா அவங்கெல்லாம் உரைநடை ஆசிரியர்கள் எல்லாம் இவங்க யார் மறைமலையடிகள், பரதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை, திருவி கல்யாணசுந்தரனார், வையாபுரி, தனிநாயமடிகள், செய்குத்தம்பி பாவலர், மொழி நானு தொடர்பான செய்திகள் இதெல்லாம் இங்கே வரும். ஓகேவா. அடுத்து ஊவே சாமிநாதர் தெரியும். தோப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலகுவானார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் எல்லாம் இவங்ககிட்ட பார்ப்போம். அடுத்து தேவநேய பாவனார் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயும் அதிகமான டேட்டாஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. அப்போ நான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுப்பேன்ல அப்போ கரெக்டாக நான் வந்து கொடுப்பேன். நீங்கள் பார்த்து எழுதிக்க. அடுத்து வந்து ஜி.இ. போப்பு, அடுத்து வீரமாமுனிவர் அவங்களோட தமிழ் தொண்டுகள் என்ன அப்படின்றது இதில் பார்ப்போம். அடுத்து வந்து தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராஜர், மாப்போ சிவஞானம், கைதே மில்லத்து இவங்களோட சமுதாய தொண்டுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. தமிழகம் வந்து ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் அதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து ஈஸி தான். எந்தெந்த ஊரில் எதனால் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வடவளஞ்சி, தென்பளஞ்சி, கீழூர், மேலூர் அப்படின்றதெல்லாம் எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஊரும் பேரும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. அடுத்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும், தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள், தமிழ் மகளிரின் சிறப்பு, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க மாதிரி அந்த லேடிஸ் சம்மந்தமானது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து மகளிர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சமுதாய சீர்திருத்தம் வந்து நடைபெறதுக்கு உதவுனாங்க அப்படின்றது எல்லாமே இங்கே வரும். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார் மற்றும் அவங்களோட சாதனை பெண்மணிகள் என்ன, தில்லையடி வள்ளி அம்மை, ராணி மங்கம்மா, அது அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்கள பற்றின நம்ம புக்கில் பார்ப்போம். புக்கில் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவும் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனியாக நோட்ஸாக கொடுப்பேன். ஓகேவா. அடுத்து தமிழரோட வணிகங்கள் என்னென்ன, தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகளையும் நம்ம பார்க்க போகிறோம். உணவை மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள், சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர், ராமலிங்க அடிகளார், திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் அடுத்து நூலகம் பற்றிய செய்திகளும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா. இது எல்லாம் ஸ்கூல் நீ 6th to 12th படிச்சுட்டு அப்படின்னா அது மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆயிரும். 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அது தனியாக நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக அதை ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு இப்படி ஒருத்தங்களுக்காக தனியாகவும் நான் வந்துட்டு ஒன்லைனராக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 6th to 12th வரைக்கும் லைன் பை லைனாக நியூ புக்கு அஸ் வெல் அஸ் ஓல்டு புக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுலேயே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். கொஞ்சம் ஒரு 5% வந்துட்டு அவுட் ஆஃப் புக்கு போகும். அதுக்கான திங்ஸையும் நான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருவேன். ஸோ வந்துட்டு தமிழை பற்றியோ மேக்ஸ் பற்றி நீங்கள் எந்த இதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த 4 month வந்து நம்மளுக்கான டார்கெட்டு. ஸோ இந்த 4 monthஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ அப்பப்போ பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்து நீங்கள் நோட்டில் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சிடணும். ஓகேவா. எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்தியா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மோனிஸ்ட் TNPSC அகாடமி. தேங்க்யூ.